வணக்கம்ங்க. நான் ஒட்டயந்திரம் அஜய் குங்கு மேட்ரிமோனியிலேருந்து பேசுகிறேங்க. நம்ம மேட்ரிமோனி எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தாங்க இருக்குது. இது கிட்டத்தட்ட 16 வருஷம் ஆச்சுங்க. அந்த 16 வருஷ காலகட்டங்கள்லைங்க நிறையா சுபகாரியங்கள் முடிஞ்சிட்டு இருக்குதுங்க. நம்ம மேட்ரிமோனி அஜய் குங்கு மேட்ரிமோனி ஒட்டஞ்சத்திரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் தாங்க இருக்குது. வேறு எங்கும் கிளைகள் இல்லைங்க. ஒட்டஞ்சத்திரத்தில் மட்டும்தாங்க ஆஃபீஸ் இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இது குறிப்பாக சொல்லப்போனால் கொங்கு சமுதாயத்தை சேர்ந்த நண்பர்களுக்கு மட்டும்தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக சொல்லப்போனால் கொங்கு வெள்ளாளருக்கு மட்டும்தாங்க நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மள்கிட்ட வர ஜாதகமெல்லாம் பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகங்க, ராகுகேது ஜாதகம், செவ்வாய் ஜாதகம், ராகுகேது செவ்வாய் இந்த மாதிரி ஜாதகம்லாம் நிறையா அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் கொங்கு வெள்ளாளர் எங்கெங்கே இருக்காங்களோ அத்தனை பேருமே நமக்கு ஜாதகம் ஃபோட்டோ எல்லாமே அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, ஐடியில் வேலை பார்க்குற பொண்ணுங்க ஜாதகம், பசங்க ஜாதகம், மாநில கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கக்கூடிய பிள்ளை ஜாதகம் பசங்க ஜாதகம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கக்கூடிய பிள்ளை ஜாதகம் பசங்க ஜாதகம், வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய பிள்ளை ஜாதகம் பசங்க ஜாதகம், வெளி மாநிலங்களில் வேலை பார்க்கக்கூடிய பிள்ளை ஜாதகம் பசங்க ஜாதகம், வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய பிள்ளை ஜாதகம் பசங்க ஜாதகம், வெளிநாட்டிலே டாக்டர் படிச்சுட்டு அங்கேயே வேலை ஒர்க் பண்ணுற பசங்க ஜாதகம், பொண்ணுங்க ஜாதகம் பசங்க ஜாதகம், இந்த மாதிரி ஜாதகம்லாம் நமக்கு நிறையா வந்துக்கிட்டு இருக்குங்க. குறிப்பாக சொல்லப்போனால் கொங்கு வெள்ளாளர் மட்டும் நாங்கள் பார்த்துருக்கோம். நிறையா நண்பர்கள் எல்லாமே நமக்கு நிறையா பேர் அனுப்பிச்சுட்ருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் கொங்கு சமுதாயங்கள் எங்கெங்கே இருக்கிறதோ அத்தனை பேருமே நமக்கு ஜாதகம் போட்டு அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. இந்த ஆஃபீஸ் ஆரம்பிச்சுங்க கிட்டத்தட்ட 16 வருஷம் ஆச்சுங்க. இந்த 16 வருஷ காலகட்டங்கள்லைங்க நிறைய சுபகாரியங்கள் முடிஞ்சு எல்லாம் சுவிட்சமாக இருக்காங்க. அதே மாதிரி உங்கள் பொண்ணுகளுக்கும் பையனுங்களுக்கு வரன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்துங்க 90 95 94 26 31ங்க. இன்னொரு நம்பர் 97 88 33 80 வருங்க. இந்த 2 நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குங்க. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஜாதகம் ஃபோட்டோ பயட்டோட்டா அனுப்பிச்சி விட்டீங்கன்னா கம்ப்யூட்டரில் ஏற்றிட்டு உங்களுக்கு ஐடி நம்பர் பாஸ்வேர்டு லிங்கும் கொடுத்து நீங்கள் வீட்டில் இருந்த மேனிக்கே பார்த்துக்கலாங்க. உங்கள் பொண்ணுகளுக்கும் பையனுக்கு எந்த மாதிரி கான்செப்டில் பார்க்குறீங்களோ அதே கான்செப்டில் எடுத்துக்கலாங்க. பாப்பா ஐடியில் வேலை பார்க்குறாங்க, இல்லை பசங்க ஐடியில் பார்க்குறாங்கன்னா ஐடி பீரியடாகவே நம்ம எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப் மாப்பிள்ளையை தான் வேணும் அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப்லேயே பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் எடுத்துக்கலாமுங்க. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பில் பசங்க வேணும் பொண்ணு வேணும்னா அந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. பார்த்தீங்கன்னா நிறைய ஜாதகம் வந்துட்டுருக்குங்க. ஐடியில் வேலை பார்க்குறேன் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாமுங்க. அதே மாதிரி இந்த பேங்கில் ஒர்க் பண்ணுற பசங்க பொண்ணுங்க ஜாதகம்லாம் நம்மளுக்கு நிறையா வருதுங்க. அதே மாதிரி இந்த டீச்சர் லைனில் இருக்கிற பொண்ணுங்க ஜாதகம் பசங்க ஜாதகம் வந்துட்டு இருக்குதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு சம்மந்தப்பட்ட ஜாதகம்லாம் நம்மள்கிட்ட நிறையா வந்துக்கிட்டு இருக்குதுங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா எல்லா விதமான ஜாதகம் இருக்குதுங்க. நம்ம பொண்ணு பையனுக்கு பெரிய விஐபிகளாக இருந்தாலுமே அதுக்கு தகுந்த மாதிரி ஜாதகம் தான் நிறையா இருக்குதுங்க. இப்போ 100 கோடி 50 கோடி 60 கோடி 70 கோடி இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. சொத்து ப்ராப்பர்ட்டி சொல்லுவாங்க, தோட்டத்து ப்ராப்பர்ட்டிலாம் சொல்லுவாங்க. அந்த பொசிஷனில் இருக்கிறவங்களே வச்சுருக்காங்க. விஐபினா பார்த்துங்க, மில்லு ஓனர்ஸு, காரு, பஸ் ஓனரு, எல்லாம் இந்த மாதிரி பெரிய சொல்லில் அவங்களுக்கு தொழில் செய்ய சம்மந்தப்பட்டவர்களை வச்சு நம்ம ஜாதகம் போட்டு அனுப்பிச்சிடுவாங்க. பெரிய விஐபி ஜாதகம் வந்து நம்மளுக்கு நிறையா இருக்குதுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி வேணும்னு அந்த வசதிக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி நம்ம வசதி கம்மியாக இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி வேணும், அதுக்கு தகுந்த மாதிரின்னு இருக்குங்க. பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான ப்ரொஃபைல் நம்மளுக்கு இருக்கிறனால நிறையா சுபகாரியங்கள் அந்த முருகனரில் நிறையா சுபகாரியங்கள் நிறையா முடிவுறதுனாலங்க இந்த அஜய் குங்கு மேட்ரிமோனி நமக்கு கொங்குக்குன்னு ஒரு என்ன சொல்கிறதுங்கன்றா எல்லா பேருமே நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்காங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு நிறையா ஜாதகம் அனுப்பிச்சி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கோயம்புத்தூர்லேருந்து நிறையா வந்துட்டுருக்குங்க. அதே மாதிரி கோபிங்க, அதே மாதிரி சத்திங்க, பண்ணாரிங்க அப்படியே எடுத்துக்கலாங்க. அப்படியே திருப்பூரை சுற்றி இருக்கிற ஊருக்கெல்லாம் வந்துடுங்க. அப்படியே எடுத்துக்கிட்டா நாமக்கல்லுங்க, அப்படியே கரூர், சேலம், சங்ககிரி, பெருந்துறைங்க, சென்னிமலைங்க அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படியே திருப்பூரை சுற்றி இருக்கிற கிராமங்களில் இருக்கிறதெல்லாம் நமக்கு அனுப்பிச்சி கொடுத்துருக்காங்க. பல்லடம்ங்க, அதே மாதிரி பொள்ளாச்சி, உடம்புலப்பேட்டை, மடத்துக்குளம், ஒட்டஞ்சத்திரம்ங்க, சங்ககிரி, அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா தாராபுரம், கரூருங்க, வேலாயுதம்பாளையம் எல்லா ஏரியாவிலேருந்து வந்துக்கிட்டு இருக்குங்க. இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா திருச்செங்கோட்டிலேருந்தெல்லாம் நிறைய நமக்கு அனுப்பிச்சி கொடுத்துருக்காங்க. திருச்செங்கோட்டிலேருந்துலாம் அனுப்பிச்சி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லா மாவட்டங்கள்லேருந்து நமக்கு ஜாதகம் வந்துருக்கு. இது மாவட்ட ரீதியாக தான் போட்டுருக்கணுங்க. நான் இப்போ நீங்கள் கோயம்புத்தூர் இருக்கீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் சரௌண்டி ஒரு 60 கிலோமீட்டர் எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி கரூர் மாவட்டம்னா கரூர் மாவட்டம் எடுத்துக்கலாங்க. திண்டுக்கல் மாவட்டம்னா திண்டுக்கல் மாவட்டம் எடுத்துக்கலாங்க. இல்லை நாமக்கல் மாவட்டம் இருக்கா, நம்ம நாமக்கல்லை சுற்றி இருக்கிறவங்க நாமக்கல் சரௌண்டி எடுத்துக்காங்க. சேலம் மாவட்டம் இந்த மாதிரி மாவட்ட ரீதியாக தான் போட்டுருக்கோம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா விதமான ஜாதகமும் வந்துட்டு இருக்குங்க. எந்த மாதிரி உங்கள் பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் எந்த மாதிரி கான்செப்டில் பார்க்குறீங்களோ அந்த கான்செப்டுக்கு தகுந்த மாதிரி நமக்கு ப்ரொஃபைல் நிறையா இருக்குதுங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பொண்ணுக்கு பையனுக்கு வரன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ பயட்டோட்டா அனுப்பிச்சுடுங்க. அந்த முருகன் அருளாலும் உங்கள் குலதெய்வ தருளாலும்
நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் பொண்ணுங்களுக்கு பையனுக்கு திருமணம் முடித்து அந்த முருகனை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேனுங்க. அதே மாதிரி நல்லதே நடக்கட்டும்னு நான் முருகனை வேண்டிக்கிறேனுங்க. நீங்கள் என்ன மாதிரி நினச்சிங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் தொழில் செலுக்கட்டுங்க, விவசாயம் செலுக்கட்டும், உங்கள் பொண்ணுங்களுக்கு பையனுக்கு வரன்னு பார்த்துட்டு இருக்கீங்க, அவங்க நீங்கள் என்ன மாதிரி எதிர்வரும் அதே மாதிரி நடக்கட்டும்னா நான் முருகன் வேண்டிக்கிறேனுங்க. நன்றி, வணக்கம். அஜய் கொங்கு மேட்ரிமோனி ஒட்டஞ்சத்திரங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா எத்தனையோ ஊர்களில் பொண்ணுங்க பசங்க இருக்காங்க, கல்யாணம் இல்லாமல் எத்தனையோ பொண்ணுங்க பசங்கள்லாம் இருக்காங்க. என்ன சொல்கிறாங்க, மாலை பொறுத்த காணாமல் சொன்ன மாதிரிங்க தேடுற கடமை ஒன்று இருக்குது. கண்டிப்பாக தேடணும்னா கண்டிப்பாக இறைவன் நமக்கு நல்ல வழியை தான் விடுவானுங்க. அதே மாதிரி இது எல்லாத்துக்குமே அனுப்பிச்சி விடுங்க. ஒரு கல்யாணங்கிறது ஒரு கும்பாபிஷேகத்துக்கு சமம்ங்க. கும்பாபிஷேகம் எப்படி 10 ஊர் 18 ஊர் இங்கேருந்து நம்ம ஒரு கும்பாபிஷேகம் நடத்துகிறோமோ அதே மாதிரி தாங்க ஒரு கல்யாணம்ங்கிறதுங்க. அந்த இறைவனாரில் அந்த கும்பாபிஷேகம் எப்படி நடத்தினா அது மாதிரி கல்யாணம்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் பொண்ணுங்களுக்கு பையனுக்கு வரன்னு பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் போட்டு அனுப்பிச்சிடுங்க. அந்த முருகனாரில் நீங்கள் நினைத்த காரியங்கள் கை கொடுத்தும்னு நான் முருகனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க. நன்றி, வணக்கம். அஜய் கொங்கு மேட்ரிமோனி.